பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலனுக்கான சட்டம் 2007, தி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 அதனுடைய பிரிவு 8 முதல் 18 வரையில் நாம் இந்த உரையில் பார்க்கலாம். சென்ற உரையில் நாம் பிரிவு 7 பராமரிப்பு தீர்ப்பாயத்தை அமைத்தல் குறித்து பார்த்தோம். அதில் பிரிவு 7.1 இந்த சட்டம் அமலுக்கு வந்த 6 மாத காலத்திற்குள் மாநில அரசாங்கம் அரசிதழில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் அரசிதழில் குறிப்பிட்டபடி 1 அல்லது அதற்கு மேற்பட்ட தீர்ப்பாயங்களை நிறுவ வேண்டும் என பார்த்தோம். இந்த சட்டத்தின் பிரிவு 5 கீழ் பராமரிப்பு தொகை கோரும் விண்ணப்பங்களை விசாரித்து முடிவெடுத்தல் மற்றும் பராமரிப்பு தொகைக்கான ஆணை பெற்று முடிவெடுத்தல் ஆகியவை இந்த பராமரிப்பு தீர்ப்பாயத்தினுடைய நோக்கமாக இருக்கும். பிரிவு 7.2 ஒரு மாநிலத்தின் சப்டிவிஷனல் ஆபீசர் பதவிக்கு குறையாத ஓர் அதிகாரி இந்த தீர்ப்பாயத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்பார். இந்த தீர்ப்பாயத்துக்கு யார் தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மாநிலத்தினுடைய சப்டிவிஷனல் ஆபீசர் அந்த பதவிக்கு குறையாத ஒருவர் அவர் இந்த தீர்ப்பாயத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பிரிவு 7.3 where 2 or more tribunals are constituted for any area, ஒரே ஏரியாவில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டால் தி ஸ்டேட் கவர்மெண்ட் மே by general or special order regulate the distribution of the business among them. ஒரே பகுதியில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தீர்ப்பாயங்களை அமைக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்ப அவங்களுக்குள்ளார என்ன பிசினஸ் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லணும்ல. இவங்க என்னத்தை பார்க்கணும், அவங்க என்னத்தை போதான் ஒரு தீர்ப்பாயம் என்ன பிசினஸ் பார்க்கலாம், அடுத்த தீர்ப்பாயம் என்ன விஷயங்களை கவனிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா. அதை ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பான ஆணை மூலமாகவோ அல்லது ஒரு பொதுவான ஆலையின் மூலமாகவோ அரசாங்கம் குறிப்பிடலாம். யார் யார் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அரசாங்கம் குறிப்பிடலாம். பிரிவு 8 சம்மரி ப்ரொசீஜர் இன் கேஸ் ஆஃப் என்கொயரி, விசாரணைக்கான சுருக்கமான நடைமுறை. In holding any inquiry under Section 5, the tribunal may, subject to any rules that may be prescribed by the state government in this behalf, follow such summary procedures as it deems fit. So, எந்த மாதிரியான நடைமுறைகளை, விசாரணை நடைமுறைகளை பயன்படுத்தினால் சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்துகின்ற மாநில அரசாங்கத்தினால் இயற்றப்பட்டுள்ள விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளதோ அதை அந்த தீர்ப்பாயம் கடைபிடிக்க வேண்டும். 8.2 பிரமாணத்தின் மேல் சாட்சியங்களை பதிவு செய்தல், அதாவது விட்னஸ் ரெக்கார்ட் பண்றது, சாட்சிகளை விசாரணைக்கு ஆஜராக ஆணை பிறப்பித்தல். எங்க முன்னாடி நீங்க சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சிக்கு ஒரு விட்னஸுக்கு சம்மன் அனுப்புறது, ஆவணங்கள் மற்றும் பிற பொருட்களை தேடி பிடித்து தம் முன்பு சமர்ப்பிக்க வலியுறுத்துதல், சில நேரங்களில் சில டாக்குமெண்ட்ஸ் அல்லது சில ஆப்ஜெக்ட்ஸ் தம்முடைய முன்னாடி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பாயம் வலியுறுத்தலாம். மேலும் வகுத்துரைக்கப்பட்ட பிற நோக்கங்கள் போன்றவற்றுடன் வேற ஏதாவது அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தால் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அவற்றுடன் ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு, ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் உண்டோ அவை அனைத்தும் தீர்ப்பாயத்திற்கும் இருக்கிறது. ஸோ தீர்ப்பாயத்துக்கு என்ன பவர் இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா, அதுக்கான இந்த விளக்கம். ஸோ ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு அல்லது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் என்னென்னலாம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் இந்த தீர்ப்பாயத்திற்கும் பொருந்தும். குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பிரிவு 195 கீழ் அனைத்து நோக்கங்களுக்காகவும் தீர்ப்பாயம் என்பது ஒரு உரிமையியல் நீதிமன்றமாகவே கருதப்படும். ஸோ இந்த தீர்ப்பாயம், இந்த ட்ரிபியூனல் அப்படிங்கிறதும் ஒரு சிவில் கோர்ட்டாகவே கருதப்படும். அதற்கு என்னென்ன உரிமைகள், என்னென்ன அதிகாரங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள், உரிமைகள் எல்லாம் இந்த தீர்ப்பாயத்திற்கும் இருக்கும். இது பிரிவு 8 துணை பிரிவு 2 கூறப்பட்டுள்ளது. பிரிவு 8 துணை பிரிவு 3 subject to any rule that may be made in this behalf, the tribunal may, for the purpose of adjudicating and deciding upon any claim for maintenance, choose one or more persons possessing special knowledge of any matter relevant to the inquiry to assist it in holding the inquiry. So ஒரு விசாரணை நடத்தும் பொழுது ஒரு தீர்ப்பாயத்திற்கு சில விஷயங்கள்ல கிளாரிட்டி தேவைப்படுகிறது அப்படின்னா, அப்போ இந்த தீர்ப்பாயம் அந்த எந்த துறையில் தெளிவு தேவைப்படுகிறதோ அல்லது எந்த துறையில் நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறதோ அந்த துறையில் வல்லுநரான ஒருவரையோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களையோ தீர்ப்பாயம் தனக்கு உதவி செய்வதற்காக நியமித்துக் கொள்ளலாம். இது பிரிவு 8 துணை பிரிவு 3 கூறப்படுகிறது. பிரிவு 9
ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் பராமரிப்புக்கான ஆணை, பராமரிப்பு தொகையை வழங்குவதற்கு ஒரு ஆணையை அந்த தீர்ப்பாயம் பிறப்பிக்கலாம் இல்லையா, அது குறித்த ஒரு விஷயம். தம்முடைய வருமானத்தின் மூலம் தம்மை பராமரித்துக் கொள்ள இயலாத மூத்த குடிமக்களை குழந்தைகளோ அல்லது உறவினரோ புறக்கணித்தாலும் அவங்களுடைய பிள்ளைகள் அல்லது அவர்களுடைய உறவினர்கள் அவர்கள் வந்து புறக்கணித்து விடலாம். சமயத்துல இது மாதிரி நிறைய நடக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். எங்கேயாவது அழைச்சின்னு போறது, அழைச்சு போய் எங்கேயாவது கண்காணாத தேசத்துல விட்டுட்டு வந்துடுறது. அந்த மாதிரி விட்டுவிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மைதான், இத்தகைய புறக்கணிப்பு உண்மைதான், அல்லது அந்த மறுப்பு பராமரிக்க மறுக்கின்ற அந்த மறுப்பு உண்மைதான் அப்படின்னு அந்த நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் திருப்தி அடையும் பட்சத்தில் குழந்தைகளோ அல்லது உறவினர்களோ புறக்கணிக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 1 மாத காலத்திற்கு இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை பராமரிப்பு தொகையாக வழங்க வேண்டும் என தீர்ப்பாயம் உத்தரவிடலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி கொண்டு போய் விட்டாங்க அல்லது முதியோரை வந்து பராமரிப்பதற்கு மறுக்கிறார்கள் அல்லது அவர்களை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு தீர்ப்பாயம் நம்பினால் அதுவே ஒரு ஆணையை பிறப்பிக்கலாம். நீங்க இவ்வளவு தொகையை வந்து அவங்களுக்கு மாதம் பராமரிப்பு தொகையா வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். அவ்வப்பொழுது தீர்ப்பாயம் அளிக்கின்ற வழிகாட்டுதலின்படி மூத்த குடிமகளுக்கு இத்தொகை வழங்கப்பட வேண்டும் எனவும் ஆணை பிறப்பிக்கலாம். நீங்க எப்படி அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதையும் அப்பப்போ வந்து தீர்ப்பாயம் கூறலாம். பிரிவு 9 துணைப்பிரிவு 2 தீர்ப்பாயத்தினால் பிறப்பிக்கப்படும் ஆணையில் நிர்ணயிக்கப்படும் பராமரிப்பு தொகையின் உயர்ந்தபட்ச அளவு எவ்வளவு இருக்கலாம்? மாநில அரசாங்கத்தினால் வகுத்துரைக்கப்படலாம். இந்த தொகை எவ்வளவு மேக்சிமம் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லலாம். ஆனா ஜெனரலா இத்தொகை ஒரு மாதத்திற்கு 10,000 ரூபாய்க்கு மேல் போகக்கூடாது. ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேல போகாம அதுக்கு குறைவாக இந்த தொகை நிர்ணயிக்கப்படலாம். 10 ஆல்டரேஷன் இன் அலவன்ஸ் இந்த பராமரிப்பு தொகை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தடவை தீர்ப்பாயம் ஆணையிட்டது அப்படின்னு சொன்னா அது அப்படியே இருக்குமா அல்லது அப்ப ஏதாவது கொடுக்கறத மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டா பிரிவு 10 படி அதில் தீர்ப்பாயம் மாற்றங்களை செய்யலாம். பிரிவு 1 துணை பிரிவு 1 பிரிவு 9 கீழ் மாதாந்திர பராமரிப்பு தொகையை பெற்று வரும் ஒருவர் தவறான தகவல் அல்லது உண்மைக்கு புறம்பான தகவலை அளித்தார் அல்லது என்று நிரூபிக்கப்பட்டால் அல்லது அந்த நபரின் சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றாலோ அவர் பெற்று வரும் பராமரிப்பு தொகையில் தீர்ப்பாயம் சரி என கருதும் மாற்றங்களை செய்யலாம். தீர்ப்பாயம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் செய்வது சரிதான். ஒருவேளை இப்போ ஒருத்தர் தவறான ஒரு தகவலை கொடுக்குறாரு, கொடுத்து வந்து பராமரிப்பு தொகையை கேட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி கேட்டு வாங்கினார் அப்படின்னு சொன்னாக்க அது தவறு, அவர் சொல்றது தவறு அப்படின்னு தீர்ப்பாயத்திற்கு தெரிய வந்தது, நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாக்க அப்ப அவருக்கு முன்பு வழங்கப்பட்ட அந்த ஆணையில எவ்வளவு தொகை குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதுல வந்து மாற்றத்தை செய்யலாம். அவர் பெற்றோர் பராமரிப்பு தொகையில் தீர்ப்பாயம் சரி என கருதும் மாற்றங்களை செய்யலாம். பிரிவு 10 துணை பிரிவு 2 உரிமையியல் நீதிமன்றம் ஒன்றால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் விளைவாக பிரிவு 9 கீழ் பிறப்பிக்கப்பட்ட ஆணை ரத்து செய்யப்பட வேண்டும் அல்லது திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பாயம் கருதினால் தீர்ப்பாயம் அவ்வாறே செய்யலாம். ஒருத்தர் ஒரு ஃப்ராடு பண்றாரு, ஃப்ராடு பண்ணி அதன் மூலம் ஒரு ஆணையை வாங்கியிருக்கிறார், ஒரு பராமரிப்பு தொகையை கேட்டு வாங்குகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஆணையை மொத்தமாக ரத்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், அந்த மாதிரி ஆணைய நேரங்கள்ல இந்த ஆணையை ரத்து செய்து விடலாம் அல்லது திருத்தி அமைக்கலாம். 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆணையை 2,000 ரூபாய் கொடுத்தா போதும். ஏன்னா அவருக்கு முன்னாடியே வந்து வருமானம் வருவதற்கான சொத்துக்கள் அவர்கிட்ட இருக்கு, அவர் அதை வச்சு அவரை பார்த்துக்கலாம், இன்னும் அவருக்கு 2,000 ரூபாய் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆணையை திருப்தி அமைக்கலாம். அல்லது இவருக்கு தேவையே இல்லை, ஏன்னா இவருக்கு நிறைய சொத்துக்கள்லாம் இருக்கு, இவருக்கு வந்து எனக்கு சொத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் போய் சொல்லி இந்த பராமரிப்பு தொகையை கேட்டு வாங்கி அதற்கான ஒரு ஆணையை வாங்கியிருக்கிறாரு, அதனால இந்த ஆணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஆணையை தீர்ப்பாயம் முழுவதுமாக ரத்து செய்யவும் செய்யலாம். இதற்கான அதிகாரமும் தீர்ப்பாயத்திற்கு இருக்கிறது. இது பிரிவு 10 துணை பிரிவு 2 கூறப்படுகிறது. 11 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பராமரிப்புக்கான ஆணையை செயல்படுத்துதல். பெற்றோருக்கோ அல்லது மூத்த குடிமக்களுக்கோ பராமரிப்பு தொகை மற்றும் வழக்குக்கான செலவு தொகை ஆகியவற்றை வழங்குவதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஆணையின் நகலை எந்தவித கட்டணமும் இல்லாமல் அந்த பெற்றோருக்கோ அல்லது மூத்த குடிமக்களுக்கோ வழங்க வேண்டும். ஸோ இப்படி ஒரு ஆணை பிறப்பித்த பின் அந்த ஆணையினுடைய காப்பி அதை வந்து இந்த பெற்றோருக்கு அல்லது மூத்த குடிமக்களுக்கு எந்தவித கட்டணமும் வாங்கிக் கொள்ளாமல் வழங்க வேண்டும். இந்த ஆணையை எந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு தீர்ப்பாயமும் செயல்படுத்தலாம். ஸோ இப்போ ஒரு ஊர்ல இருக்கிறவர் இன்னொரு ஊர்ல இருந்து ஒரு தீர்ப்பாயத்துக்கிட்டே ஒரு ஆணையம் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாக்க அவர் வேற ஊருக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னார், அந்த ஊர்ல இருக்கிற தீர்ப்பாயத்தை அணுகி அதன் மூலம் இந்த ஆணையை செயல்படுத்த செய்யலாம். பராமரிப்பு தொகை மற்றும் செலவு தொகைகள் யாரால் கொடுக்கப்பட வேண்டும் என ஆணையிடப்பட்டுள்ளதோ அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகைக்காக தீர்ப்பாயம் நடவடிக்கை எடுக்கலாம். பிரிவு 11 துணை பிரிவு 2 இந்த சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள பராமரிப்பு தொகைக்கான ஆணை
குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 அத்தியாயம் 9 கீழ் வழங்கப்பட்ட ஆணைக்கு சமமானது ஆகும். அந்த ஆணையை செயல்படுத்துவதைப் போலவே இதனையும் செயல்படுத்தலாம். பிரிவு 12 ஆப்ஷன் ரிகார்டிங் மெயின்டெனன்ஸ் இன் சர்டன் கேசஸ். The Code of Criminal Procedures 1973 அத்தியாயம் 9 கூறப்பட்டுள்ள விஷயங்களை பொருட்படுத்தாமல் இந்த அத்தியாயத்தின் கீழ் பராமரிப்பு தொகை பெற உரிமை படைத்த ஒரு மூத்த குடிமகன் அல்லது பெற்றோர் இந்த சட்டத்தின் கீழும் பராமரிப்பு தொகை பெற உரிமை பெற்றிருந்தால் எந்த ஒரு சட்டத்தின் கீழும் பராமரிப்பு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இரண்டின் கீழும் பெற முடியாது. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் 1973 அத்தியாயம் 9 இருக்கு. அந்த அத்தியாயம் 9 கீழ் சில பேர் பராமரிப்பு தொகை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உரிமை இருக்கும். அவங்களுக்கு அந்த ரைட் அதுல இருக்கும். அதே மாதிரி இந்த சட்டத்தின் கீழையும் அந்த உரிமை இருக்கும். இப்ப அவங்க எந்த சட்டத்தின் கீழ் இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2 சட்டத்தின் கீழும் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒன்றின் கீழ் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். பிரிவு 13 டெபாசிட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட், பராமரிப்பு தொகையை செலுத்துதல். இந்த அத்தியாயத்தின் கீழ் ஓர் ஆணை பிறப்பிக்கப்பட்டால் பிள்ளை அல்லது உறவினர் ஆணை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள முழு தொகையையும் தீர்ப்பாயம் எவ்வாறு சொல்கிறதோ அவ்வாறு செலுத்த வேண்டும். எப்படி எங்கேயா நீங்க டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அங்க டெபாசிட் பண்ணணும். அல்லது எப்படி நீங்க செலுத்தணும்னு அவங்க சொல்றாங்களோ அந்த மாதிரி நீங்க செலுத்தணும். யாரு செலுத்த வேண்டுமோ அவர்கள் செலுத்த வேண்டும். இது பிரிவு 13. பிரிவு 14 அவார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேர் எனி கிளைம் இஸ் அலவுட். வட்டி வழங்குவதற்கான ஆணை இடுதல். இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய பராமரிப்பு தொகை குறித்து தீர்ப்பாயம் ஆணை பிறப்பிக்கும் பொழுது விண்ணப்பம் வழங்கப்பட்ட தேதிக்கு முற்படாத நாளில் இருந்து, அந்த விண்ணப்பம் என்னைக்கு வழங்கப்படுதோ அந்த தேதிக்கு முன்னாடி போயிடக்கூடாது, அதுக்கப்புறம் உள்ள ஒரு நாளில் இருந்து இந்த தொகைக்கான தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கிடப்பட்டு வழங்க வேண்டும் என தீர்ப்பாயம் ஆணையிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயம் ஆணையிடலாம். வட்டி விகிதம் குறைந்தபட்சம் 5 முதல் மினிமம் 5% இருக்கணும், மேக்சிமம் 18 விழுக்காடு, அதற்கு மிகாமல் இருக்கலாம். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பொழுது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அத்தியாயம் 9 கீழ் பராமரிப்பு தொகை கேட்டு அளிக்கப்பட்ட விண்ணப்பம் எதுவும் ஒரு நீதிமன்றத்தின் முன் நிலுவையில் இருக்குமானால் பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நீதிமன்றம் அந்த விண்ணப்பத்தை தீர்ப்பாயத்திற்கு மாற்றிக்கொள்ள அனுமதிக்கலாம். இதான் முன்னாடி போன பிரிவுல சொன்னாங்க இல்லையா, கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் ஆக்ட் கீழே அதனுடைய சாப்டர் 9 கீழே அங்கேயும் இவங்க மெயின்டெனன்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு பெற்றோர் அல்லது ஒரு மூத்த குடிமகன் அந்த பிரிவின் கீழே ஒரு விண்ணப்பத்தை போட்டிருக்காரு. அந்த விண்ணப்பம் பற்றி விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்க இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த சட்டத்தின் கீழே நம்ம அதை மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சார் அப்படின்னு சொன்னா அந்த விண்ணப்பத்தை அந்த தீர்ப்பாயத்திற்கு மாற்றிக்கொள்வதற்கு அந்த நீதிமன்றம் அனுமதிக்கலாம். எந்த நீதிமன்றத்தின் கீழ் இந்த விசாரணை நடைபெறுகிறதோ அந்த நீதிமன்றம் அவருடைய பராமரிப்பு தொகைக்கு வருகின்ற விண்ணப்பத்தை தீர்ப்பாயத்திற்கு மாற்றிக்கொள்வதற்கு அனுமதிக்கலாம். இது பிரிவு 14 கூறப்பட்டுள்ளது. பிரிவு 15 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அப்பலேட் ட்ரிபியூனல், மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைத்தல். பிரிவு 15 துணை பிரிவு 1 மாநில அரசாங்கம் அரசிதழில் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு தீர்ப்பாயம் வழங்கிய ஆணையின் மேல்முறையீடு செய்வதற்கான மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை அப்பலேட் ட்ரிபியூனல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்க வேண்டும். ஒரு அப்பலேட் ட்ரிபியூனலை மாநில அரசாங்கம் அமைக்கலாம். இதற்கான ஒரு கெசட் நோட்டிபிகேஷனை வெளியிட்ட பிறகு அவர்கள் அமைக்கலாம். பிரிவு 15 துணை பிரிவு 2 மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு மாவட்ட நீதிபதி அந்தஸ்துக்கு குறையாத ஒருவர் தலைவராக இருப்பார். பிரிவு 16 அப்பீல்ஸ் அல்லது மேல்முறையீடு. தீர்ப்பாயத்தின் ஆணையினால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பெற்றோர் அல்லது மூத்த குடிமகனும் அத்தகைய ஆணை வழங்கப்பட்ட நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையிடலாம். ஸோ இதுக்கு என்ன டைம் ஃப்ரேம், எவ்வளவு நாளுக்குள்ளார இதுக்கு அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டா, என்றைக்கு ஆணை வழங்கப்படுகிறதோ அந்த நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையிடலாம். இவ்வாறு மேல்முறையீடு செய்யப்பட்டாலும் முன்பே பிறப்பிக்கப்பட்ட ஆணையின்படி பிள்ளையோ அல்லது உறவினரோ முறையீடு செய்திருக்கும் முதியோருக்கு பராமரிப்பு தொகை எதையும் செலுத்த வேண்டி இருந்தால் அதனை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் எவ்வாறு கூறுகிறதோ அதே முறையில் தொடர்ந்து வழங்கிட வேண்டும். ஸோ இப்ப ஒரு ஆணை கொடுத்தாச்சு, அந்த ஆணையின்படி இவ்வளவு நீங்க பராமரிப்பு தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கோ அல்லது ஒரு உறவினருக்கோ தீர்ப்பாயம் ஆணையிட்டு இருக்கிறது. இந்த முதியோர் என்ன செய்யறாங்க, மூத்த குடிமகள் இவர் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது இந்த தீர்ப்பாயம் சொன்ன அந்த ஆணை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, தீர்ப்பாயம் சொன்ன ஆணை அப்படியே தான் இருக்கும். ஸோ அதன்படி இவர்கள் என்ன தொகை கொடுக்க வேண்டுமோ அந்த தொகை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். அது மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்ப சொல்லும், தீர்ப்பாயத்துல என்ன ஆர்டர் போட்டிருக்காங்களோ அந்த ஆணையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க,
அதுல பராமரிப்பு தொகை கொடுக்கப்பட சொல்லியிருந்தால் அதே மாதிரி நீங்க பராமரிப்பு தொகை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கூறும். அதனை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இது பிரிவு 16. மேல்முறையீடு செய்திருக்கும் நபர் குறித்த காலத்துக்குள், அதாவது 60 நாட்களுக்குள் அவரால் முறையீடு செய்ய முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க. முறையீடு செய்ய முடியாமல் போனால் அதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால கோர்ட்டுக்கு போக முடியல அல்லது அப்ளை பண்ண முடியல அப்படின்னாக்கா, அந்த மாதிரி ஒரு முறையான நியாயமான காரணம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, தீர்ப்பாயம் அது குறித்து திருப்தி அடைந்தால் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் 60 நாட்களுக்கு பிறகும் அந்த முறையீட்டை அனுமதிக்கலாம். ஸோ 60 நாளுக்குள்ள அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க 60 நாட்களுக்கு பிறகும் கூட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். 16.2 மேல்முறையீட்டு விண்ணப்பம் கிடைத்தவுடன் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் பிரதிவாதிக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்ப வேண்டும். ஸோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு நோட்டீஸை அனுப்பும். அது பிரிவு 16.2 கூறப்படுகிறது. பிரிவு 16 துணைப்பிரிவு 3 எந்த தீர்ப்பாயத்தின் ஆணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதோ அந்த தீர்ப்பாயத்தில் நடைபெற்ற நடவடிக்கைகள் குறித்த ஆவணங்களை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஸோ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திடம் இருந்து கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். பிரிவு 16 துணை பிரிவு 4 மேல்முறையீட்டு விண்ணப்பத்தையும் பெறப்பட்ட ஆவணங்களையும் பரிசோதித்த பிறகு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் மேல்முறையீட்டு மனுவை அனுமதிக்கவோ அல்லது மறுக்கவோ செய்யலாம். ஸோ இதில் நியாயம் இருக்கு, இதை நாம எடுத்துக்கலாம், விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவோ அல்லது இல்லை இதை நான் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லி மறுக்கவோ அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. 16.5 தீர்ப்பாயத்தின் ஆணைக்கு எதிராக பெறப்பட்ட முறையீட்டை விசாரித்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அதன் மீது தீர்ப்பை வழங்கலாம். மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் ஆணையே இறுதியானது ஆகும். ஸோ இதுக்கு மேல எங்கேயாவது அப்பீல் போக முடியுமா அப்படின்னு கேட்டா இதுக்கு மேல அப்பீல் போக முடியாது. இதுதான் ஃபைனல் ஆர்டர். ஆனால் இரு தரப்பினரின் நியாயத்தையும் நேரிலோ அல்லது அவர்களின் அனுமதி பெற்ற பிரதிநிதி மூலமாகவோ கேட்காமல் எந்த ஒரு மேல்முறையீட்டு மனுவையும் மறுக்க முடியாது. எதையும் அது ரிஜெக்ட் பண்ண முடியாது. ரெண்டு பேருடைய நியாயத்தையும் கேட்கணும். இருதரப்புடைய நியாயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் அதை ரிஜெக்ட் பண்ண முடியும். 16.6 மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் முறையீட்டு விண்ணப்பம் பெறப்பட்ட நாளில் இருந்து 1 மாத காலத்திற்குள் தனது ஆணையை எழுத்து மூலம் வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஸோ 1 மாச காலத்துக்குள்ளார தனது தீர்ப்பை சொல்வதற்கு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 16.7 துணைப்பிரிவு 5 கீழ் வழங்கப்பட்ட ஆணையின் நகல் 2 தரப்பினருக்கும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். பிரிவு 17 ரைட் டு லீகல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த 2 தரப்பினரும் எந்த சட்டத்தில் எவ்வாறு கூறப்பட்டிருந்தாலும் தீர்ப்பாயம் அல்லது மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களில் நடைபெறும் நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்ட எவரும் தங்களை ஒரு பிரதிநிதி மூலமாக அவர்களை பிரதிநிதிப்படுத்திக் கொள்ள முடியாது. தமது பிரதிநிதியாக சட்ட நிபுணரை வைத்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா வைத்துக் கொள்ள முடியாது. மெயின்டெனன்ஸ் ஆபீசர் செக்ஷன் 18 பராமரிப்பு அதிகாரி 18.1 மாவட்ட சமூக நல அதிகாரி அல்லது மாவட்ட சமூக நல அதிகாரியின் அந்தஸ்துக்கு குறையாத ஒரு அதிகாரியை, டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் அந்த ரேங்க்கு கீழே இல்லாத ஒரு அதிகாரியை பராமரிப்பு அதிகாரியாக மாநில அரசாங்கம் நியமிக்க வேண்டும். மெயின்டெனன்ஸ் ஆபீசர் அப்படின்னு ஒரு ஆபீசரை மாநில அரசாங்கம் நியமிக்க வேண்டும். 18.2 பெற்றோர் ஒருவர் விரும்பினால் துணைப்பிரிவு 1 குறிப்பிடப்பட்ட பராமரிப்பு அதிகாரி தீர்ப்பாயம் அல்லது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் பெற்றோரின் பிரதிநிதியாக செயல்படலாம். இந்த பராமரிப்பு ஆபீசர் இருக்காரு, பராமரிப்பு அதிகாரி, அவர் பெற்றோருடைய விருப்பத்தின் பேரில் அல்லது மூத்த குடிமகனுடைய விருப்பத்தின் பேரில் பராமரிப்பு தீர்ப்பாயத்திலோ அல்லது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திலோ இவருடைய பிரதிநிதியாக செயல்படலாம். மெயின்டெனன்ஸ் ஆபீசர் அவ்வாறு செயல்படுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் பெற்றோர்கள் விரும்பும் பட்சத்தில் அவரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவரையில் நாம் தி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலனுக்கான சட்டம் 2007 பிரிவு 8 முதல் 18 வரையில் உள்ள ஷரத்துக்களை பற்றி விரிவாக பார்த்தோம். மேலும் உள்ள விஷயங்கள் குறித்து நாம் அடுத்த உரையில் காணலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.